வணக்கம் நண்பர்களே. ஐஷர் கம்பெனியினுடைய மினி ட்ரக் ஐசிவி எல்சிவி ட்ரக் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரக் ஃபேன்ஸாக இருக்க எல்லாருக்குமே ஐஷர் கம்பெனியுடைய மினி ட்ரக்கை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். 1980s ஆரம்பித்து இன்றைக்கி தேதி வரைக்கும் மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. அந்த காலத்திலிருந்து டாடா 407, ஸ்வராஜ் மஸ்டா, டிசிஎம், டொயோட்டா, ஆல்வின் நிசான் இந்த மாதிரி பல பிராண்ட்ஸோட கம்பீட் பண்ணி ஜெயிச்சு இன்றைக்கி தேதி வரைக்கும் ஐசிவி எல்சிவி செக்மெண்ட்டில் ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கண்டிப்பாக இந்த ஐஷர் ட்ரக். இன்றைக்கி தேதியில் அசோக் லைலனுடைய காமெட், டாட்டாவினுடைய அல்ட்ரா இந்த வெரைட்டிஸ்லேருந்து ஹெவியாக காம்படிஷன் இன்னும் இருந்தாலும் இன்னும் மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. சிம்பிள் பில்ட், ஸ்பேஷியஸ் கேபின், லோ மெயின்டெனன்ஸ் இந்த எல்லாமே இந்த ட்ரக்கினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். சரி, இந்த ட்ரக் இந்தியாவில் முதல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக ஐஷர் இந்த நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். ஐஷர் நிறுவனம் 1948 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் டிராக்டர்ஸை மெயினாக விற்றுக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் இது. ஜெர்மன் டிராக்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தோட இவங்க சேர்ந்து இந்த டிராக்டர்ஸை இந்தியாவில் மெயினாக விற்க ஆரம்பித்தாங்க. 1980s தான் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது ஐஷர் கம்பெனிக்கு. ஜப்பானில் முன்னணி நிறுவனமான மிட்சுபிஷி, இன்னைக்கு தேதியில் கூட அங்கே ஒன் ஆஃப் த மெயின் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அது. ஸோ இந்த மிட்சுபிஷி கம்பெனியோட ஒரு கொலாபரேட் பண்ணி அவங்க அக்ரிமெண்ட் போட்டு 1980s இந்தியா உள்ள இந்த மிட்சுபிஷி கேண்டர் அப்படிங்கிற ட்ரக் எடுத்துகிட்டு வந்தாங்க. 20-25 வருஷமாக ட்ரக் ஃபேன்ஸாக இருக்க எல்லாருமே இந்த கேண்டர் ட்ரக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் முன்னாடி மிட்சுபிஷி பிராண்டில் வரும், கேண்டர் அப்படின்ற இந்த நேமில் வரும். இந்த ட்ரக்கு தான் இன்றைக்கி ஐஷர்னுடைய மினி ட்ரக்காக உருமாறி இருக்குது. நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த கேபின் பார்த்தீங்கன்னா அதே கேபின் தான். கொஞ்சம் மாற்றங்களை மட்டும் ஐஷர் கம்பெனி கொண்டு வந்து இன்றைக்கி தேதியில் அந்த காலத்தில் இந்த கேண்டர் ட்ரக்கை தான் இன்றைக்கி ஐஷர் அப்படின்ற பிராண்டில் அவங்க விற்றுக்கிட்டு வராங்க. கேண்டர் ட்ரக் ஆல்ரெடி ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த கேண்டர் ட்ரக்கை தான் அப்படியே இந்தியாவில் அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க. 1980s ஆல்ரெடி நிறையா பிளேயர்ஸ் இந்தியா உள்ளே இருந்தாங்க. ஸ்வராஜ் மஸ்டா இருந்தாங்க, டிசிஎம் இருந்தது, சொல்லவே வேணாம். டாட்டாவுடைய 407 1985 மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ட்ரக்ஸ் ஆல்ரெடி இருக்க அந்த ட்ரக்ஸ் ஓடலாம் காம்பீட் பண்ண வேண்டிய நிலைமை அந்த காலத்தில் இந்த மிட்சுபிஷி கேண்டர் இந்த மினி ட்ரக்குக்கு இருந்தது. ஆனாலும் இந்த பிராண்ட்ஸோடலாம் சேர்ந்து இது போராடி தான் வந்தது. இந்த கேண்டர் ட்ரக்கினுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கேபின் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு ஸ்மாலாக தெரியும், உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இதனுடைய ஏரோடைனமிக் டிசைன், இதனுடைய ஸ்டெபிலிட்டி, ஹை ஸ்பீட்ஸ்லும் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் இருக்காது. மற்ற சில பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இதில் இருக்காது. சேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டியூரபிள் சேசஸ். இது எல்லாமே இந்த கேண்டர் ட்ரக்னுடைய முக்கியமான அம்சங்கள். இந்த கேண்டர் ட்ரக் அதுக்கப்புறம் 1990s அப்புறம் என்ன பண்ணாங்க, ஐஷர் பிராண்டே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் இந்த கேண்டர் ட்ரக் தான் இன்றைக்கி ஐஷர் எல்சிவை உருவாரி இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாற்றங்களை ஃப்ரண்ட் ஃபேஸில் கொண்டு வந்திருக்காங்க. கிரில் ஆகட்டும், ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் அந்த கேண்டர் ட்ரக்கை பார்த்தவங்க ஈஸியாக சொல்லலாம், இன்றைக்கி ஐஷர் ட்ரக் தான் அந்த கேண்டர் ட்ரக் அப்படிங்கிறது. இன்றைக்கி தேதியில் இந்த ஐஷர் ட்ரக் வரக்கூடிய மாடல்ஸ் மெயினாக 10 சீரீஸில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 10.49, 10.5990. ஐஷர் பொறுத்த வரைக்கும் அந்த நாமன் கிளேச்சர் பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது அந்த பேசிக் மாடல். 495990 சொல்கிறது ஜிவிடபிள்யூ, இந்த கிராஸ் வெஹிக்கிள் வெயிட். அப்போ 10.90 10 சீரீஸ் கேபின், 910 கிராஸ் வெஹிக்கிள் வெயிட். ஸோ இப்படி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்றைக்கி தேதியில் இது அட்வான்ஸ்ட் மாடல்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேபின் அவங்களே புதுசாக உருவாக்கி 20 சீரீஸில் ஒரு கேபின் கொண்டு வந்துட்டாங்க. 30 சீரீஸ்லேயும் இன்னொரு பிளாட்ஃபார்ம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. 2030 இந்த பிளாட்ஃபார்முடைய கேபின் தான் இன்றைக்கி தேதியில் ஐஷர் சொந்தமாகவே உருவாக்கி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்த கேபின். 10 சீரீஸ் கேபினுங்கிறது அந்த காலத்து கேண்டர்னுடைய அந்த ட்ரக்கு தான் இன்றைக்கி 10 சீரீஸ் கேபினில் இன்றைக்கி தேதியில் ஓடிக்கிட்டு இருக்குது. வந்த புதுசில் இதனுடைய மெயின் வேரியண்ட் பார்த்திங்கன்னா இதனுடைய இன்ஜின் டார்க்கு 300 நியூட்டன் மீட்டர், 300 Nm. 407க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸ்வராஜ் மஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பெருசாக அந்த பிராண்ட்ஸ் நடுவில் பெருசாக வித்தியாசம் இல்லை. இன்ஜின் டார்க் பொறுத்தவரைக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதனால தான் அந்த காலம் வந்து ஸ்வராஜ் மஸ்டா, டாடா 407, ஐஷர் மூணுக்கும் ஹெவியான ஒரு காம்படிஷன் நிலவிட்டே வந்துச்சு. நான் சொன்னது போல் இந்த இன்ஜின் பிளாட்ஃபார்முக்கு பெருசாக வித்தியாசம் இல்லை. ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இந்த 10 சீரீஸ் ஐஷர் ட்ரக்னுடைய இன்ஜின் டார்கை ஹெவியாக ஐஷர் கம்பெனி அதிகப்படுத்துது. இது காரணம் நிறையா இருக்குது. ஏன்னா டாட்டா அவனுடைய ஐசிவிஸும் காமெட் அசோக் லைலனுடைய ஐசிவிஸுடைய டார்க் அதிகம்.
காமட் அந்த காலத்துலேருந்து 400 NM. டாட்டா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 300 NM வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் 450 NM வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டாட்டாவோடையும் லைலாண்டோடையும் போராடணும்னா மெயினாக அந்த பாஸ் மாடலோடையும் டாட்டாவினுடைய ஐசிவி மாடலோடையும் போராடி வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஷர்னுடைய அந்த இன்ஜின் பவர் டார்க்கையும் அதிகப்படுத்தணுன்ற கட்டாயமாச்சு. அதனால தான் இந்த கடைசி 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஐஷர்னுடைய பிளாட்ஃபார்மில் இந்த 10 சீரீஸ்லேயும் 11 சீரீஸ்லேயும் இதனுடைய இன்ஜின் டார்க்கை ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 1111 XP 1110 XP இந்த ஐஷர் மாடலினுடைய டார்க் ரொம்ப ரொம்ப அதிகம், 450 NM. அசோக் லேலனுடைய காமட்டை இது ஈக்குவல் பண்ணும். அதே போல் 1114 இதனுடைய டார்க்குமே ரொம்ப அதிகம், 400 NM, 120 HP. அப்போ ரீசெண்டாக ஐஷர்னுடைய இந்த ஐசிவி ட்ரக்னுடைய இந்த இன்ஜினுடைய சக்தியை வந்து ரொம்பவே ஐஷர் கம்பெனி அதிகப்படுத்தியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி தேதியிலையும் டாட்டா லைலாண்டில் பாஸ், காமட், அல்ட்ரா சீரீஸில் நிறைய ட்ரக்ஸ் அவங்க கொண்டு வந்தாலும் இந்த ஐஷர் பிராண்ட் இன்றைக்கி தேதி வரைக்கும் இதெல்லாம் மேட்ச் பண்ணி இன்றைக்கி தேதியிலையும் ஒரு மார்க்கெட் லீடராக ஐசிவி செக்மெண்ட்லேயும் எல்சிவி செக்மெண்ட்லேயும் இந்த ஐஷர் மினி ட்ரக் இன்றைக்கும் நிலச்சிருக்கு. நன்றி.